ஜெய் சாயிராம். இந்த உலகத்தில் நீ எங்குமே எதையுமே அலைந்து திரிந்து தேடி அடைய செல்லவே வேண்டாம். உனக்கு அனைத்திற்கும் அனைத்துமாக நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்கு மற்றதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். எது நடந்தாலும் முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். நாளை பிறக்கப் போகும் புது வருடம் உன் வாழ்வில் பல மங்களத்தையும் அள்ளித்தரும் ஆண்டாகவே இருக்கும். நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்திற்கான முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான முதல் தொடக்க அடியாகவே இருக்கும் நாளை. நான் உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயம் உன் மனதில் வேண்டாம். தயக்கம் இருக்கும் இடத்தில்தான் தடங்கல்களும் வரும். தைரியமாக என்னால் எதிர்கொள்ள முடியும், சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் மனதில் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே வந்து சூழ்ந்து கொள்ளும். நாளையிலிருந்து நீ நினைத்தது நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கும், நடந்தே தீரும். நீ துணிவாக இருக்கும் இடங்களில் உன்னுடைய தடைகளெல்லாம் தூசியாக மாறிவிடும். எனவே எப்பொழுதும் துணிவாக இரு, தைரியத்தோடு இரு, நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க பழகிக்கொள். யாருக்காகவும் உன் மனதை மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்களுக்கு நினைத்து பயப்படாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை திறம்பட செய்து கொண்டே இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மறந்தும் கூட மற்றவர்களுக்காக பின்னோக்கி எடுத்து வைக்காதே. ஏனென்றால் உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பாய் என்பது உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, புரியவும் புரியாது. உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்வேன். நீ எதற்குமே காரணக்கர்த்தா ஆகிவிட முடியாது. நீ நினைத்தது அப்படியே நடக்க நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் எல்லா காலமும். உன்னோடு உன் அப்பா இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே, பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதிற்கு ஏன் வந்து கொண்டே இருக்கிறது? உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். எப்பொழுதும் உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இரு. நீ அழ பிறந்தவர் அல்ல, ஆள பிறந்தவர் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எல்லா வழிகளையும் நான் தூக்கி எறிவேன். விசுவாசமும் பொறுமையும் மிக மிக அவசியம். உனக்கான நாள் இதோ வந்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது. தயாராக இரு. உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது. இனி அனைத்துமே சுபமாகவே நடக்கும். யார் உன்னை விட்டு சென்றாலும், எந்த உறவு உன்னை விட்டு பிரிந்தாலும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. ஏதோ ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உன்னை நோக்கி வருகிறது. அதற்காகத்தான் இந்த கஷ்டமும் சோதனையும் போராட்டங்களும் இப்பொழுது உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. குழம்பாதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னோடுதான் இருக்கிறேன். இந்த உலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பெற்ற பிள்ளையை தாய் எப்பொழுதாவது மறந்ததுண்டா? என் பிள்ளைகளை பாதுகாப்பதைத் தவிர வேறு என்ன வேலை எனக்கு? உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் சாயிநாதரே என்று என்னிடம் முழுமையாக சரணடைந்து விட்டாயல்லவா? அப்படி என்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதனை நான் அறிவேன். உன் மனபாரம் நான் அறிவேன். உன் கவலைகளை கன பொழுதில் களைய நான் வருகிறேன். அமைதியாக இரு. அப்பா நான் இருக்கிறேன். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே அஞ்சாதே. உன்னுடனேயே
நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதில் வேண்டவே வேண்டாம். பிறருக்கு தீங்கு செய்தவருக்கே நான் வரமருளுகிறேன். உண்மையில் என்மேல் முழுமையாக நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே இருக்கும். நான் எப்பொழுதுமே உன் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். அனைத்து உறவுகளும் உன்னிடம் வந்து சேர ஆசை கொள்வர். பொறுமையாக இரு. நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தியே காட்டுவேன். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய். அழாதே, கண்களை துடைத்துக்கொள். நாளை மங்களகரமான நாள் உனக்காக ஆரம்பிக்கப் போகிறது. நீ எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தாயோ, விருப்பத்தோடு காத்திருந்தாயோ, அதற்கான முதல் அடியை நாளை நீ வைக்கப் போகிறாய். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருப்பேன். நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் தான் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடற்பயிற்சி செய்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். எனக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரிய போகும்? உன் மனதில் இருக்கும் அத்தனையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான நேரமும் காலமும் கூடி வரும் சமயத்தில் நீ நினைப்பதற்கு மேலாக, நீ எண்ணியதற்கு மாறாக அனைத்தையும் நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். நிச்சயமாக உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தையும் உருவாக்கி நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது எப்பொழுதும் என் பார்வை இருக்கும். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது, நடக்கவும் முடியாது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. எந்த தீங்கும் உன்னை நெருங்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நான் உன்னிடம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். அதுவரை பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு என்று நான் உன்னிடம் ஒரு ஆலோசனையை வழங்கினேன். ஆனால் நீயோ பொறுமையாக காத்திருந்து காலம்தான் போய்கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை. நான் பொறுமையாக காத்திருந்தும் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்க வேண்டுமா? அல்லது இருக்கத்தான் முடியுமா? எனக்கான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிம்மதியும் சந்தோஷமும் வந்தே ஆக வேண்டும் என்று என்னிடம் கோபமாக கேட்கிறாய். நீ கூறுவதும் சரிதான். பொறுத்திருந்து உன் மனம் இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் சாயிநாதரிடமே வந்து மிக கோபமாக பேசிக்கொண்டிருக்கிறாய். நான் உன் வாழ்வில் நல்ல திருப்பங்களை உண்டாக்குவேன். நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நான் ஏற்படுத்துவேன். இந்த மாற்றம், வரப்போகும் மாற்றம், இதுநாள் வரை உன் வாழ்வில் நடந்த ஏமாற்றமோ தடுமாற்றமோ அதுபோல இருக்காது. ஏற்றமிகு மாற்றமாகவே இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். இனி உன் வாழ்வில் நிகழப்போகும் மாற்றங்கள் அனைத்துமே நிரந்தர மாற்றமாகத்தான் இருக்கும். நீ விரும்பியபடி, நீ ஆசைப்பட்டபடி, நீ என்னிடம் கதறியபடி உன் வாழ்வில் அனைத்து மாற்றங்களையும் நான் மாற்றி காட்டுவேன். நாளை விடியலில் பார். உனக்கான அந்த நல்ல நிகழ்வு, அதற்கான அறிகுறி நிச்சயமாக உன் கண்களுக்கு புலப்படும். உன் உணர்வுகளுக்கு அது புரியும். உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கண் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீ உன் வாழ்வில் உயரப்போகிறாய். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைப்பேன். உன்னை ஏளனமாக பார்த்தவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்துவேன்.
கேட்காமலேயே உதவி செய்யும் உன் சாயிநாதர் நீ என்னிடம் கோபமாக கேட்டும் கூட நான் செய்யாமல் இருப்பேனா? உன் கோபம் பற்றி எனக்கு தெரியாதா? என்னிடம் வந்து கோபத்தை கொட்டிவிட்டு சிறிது நேரத்திற்குப் பிறகு என்னிடமே மீண்டும் வந்து என்னை மன்னித்து விடுங்கள். என் மனம் ஏதோ குழப்பத்தில் இருந்ததால் நான் அப்படி பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா என்று என்னிடம் மீண்டும் வந்து உன்னுடைய மனபாரத்தை கொட்டுவாய். அப்படியாப்பட்ட பிள்ளை நீ கண்டெடுத்த பொக்கிஷம். உன் மனதும் உன்னுடைய நினைவும் உன்னுடைய வாழ்க்கையும் எனக்கு தெரியாமல் இருக்குமா? நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை, நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கு தர வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நான் உனக்கு வழங்குவேன். இது உன் சாயப்பாவின் உனக்காக வெறும் ஆறுதல் வார்த்தையல்ல, உனக்காகவே கூறும் சத்திய வார்த்தைகள்தான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நான் கூறுவது எப்பொழுதுமே பொய்யாகாது. நான் கூறுவதுதான் வாக்கு. தேவையில்லாமல் என் வாயிலிருந்து எந்த சொற்களும் எழவே எழாது. சொற்கள் என் வாயிலிருந்து எழுந்துவிட்டால் அது நடக்கும், சர்வ நிச்சயமாக நடக்கும். ஒரு கண நொடி போதும் அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கிறது. நாளை பார், என்னுடைய திட்டம் உனக்கு புரியும். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம் சாயப்பா நமக்கு மீண்டும் மீண்டும் வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அறிவுரையையும் கூறிக்கொண்டே இருக்கிறாய். நம் மனதில் இடம் கொடுத்து அதை கேட்கலாம். நம்மளுடைய நோய், நம் மனவலி, உடல் வலி எதுவாக இருந்தாலும் சரி, நம் துன்பம், நம் தோல்வி எல்லாவற்றிலும் நம் சாயப்பா சரி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். எல்லாமே மாறும். நமக்கு அதை மாற்றியமைப்பார் நம் சாயி தேவா. உலகமாய் இருந்து நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். எல்லா சுமைகளையும் சாயப்பாவிடம் தந்துவிட்டு தைரியமாக நம் வழியில், நாம் தேர்ந்தெடுத்த பாதையில், நம் சாயப்பா நமக்காகவே வழிவகுத்த பாதையில் சென்று கொண்டே இருக்கலாம். தைரியத்தோடு வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக நமக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கலாம். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான, ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை
உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்து கொண்டே இருக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் என் உத்தரவுப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்து காட்சிகளையும் மாற்றிவிடும் எனக்கு உன் வாழ்க்கையை திறம்பட மாற்ற முடியாமல் இல்லாமல் இல்லை. நான் உனக்கு தகுந்த நேரத்தில் நிரந்தர நன்மையை கொடுப்பதற்காகவே யோசித்து கொண்டிருக்கிறேன். அந்த காலம் நேரம் எல்லாம் கூடி வரும் பொழுது நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை மேலோங்க செய்வேன். நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி கவலைகளுக்கு என்றுமே உன் வாழ்வில் இடம் கொடுக்காதே. மனம் தளராதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே. சாயி தேவா, நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ வருந்துகிறாய். என்னிடம் கேள்விகளாக பல கேள்விகளை கேட்கிறாய். என் குழந்தையே, உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லவே என்பதை நம்பு. நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும் ஒரு பாடமாகவே இந்த சோதனைகளெல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. அனைத்தும் விரைவில் சரியாகும். நீ நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. உனக்கான வாய்ப்புகள் விலகும் பொழுது கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. நீ தவறவிட்ட அந்த வாய்ப்பை விட மிக அரிதான பொக்கிஷமான வாய்ப்பு உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். புரிந்து நடந்து கொள். நீ நினைத்தவுடன் எதுவுமே மாறிவிடாது குழந்தையே. நீ நினைப்பது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஆனால் கொஞ்சம் சிறிது கால தாமதமாகலாம். ஆனால் தப்பாமல் உனக்கு நடந்தே விடும். அதை நான் உனக்கு நடத்தி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை என் பிள்ளையே. என்னை முழுமையாக நம்பி வந்த பக்தர்களை நான் எப்பொழுதும் வெறும் கையோடு அனுப்பியதே இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள். மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எடுத்து விடுவார்கள்.
குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே. அது உன் உடம்பிற்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நீ இப்பொழுது இந்த நொடி எதை நினைத்து யாரை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், பலிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது. போதும் உன் கஷ்டகாலம். இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் குழந்தையே, உன் வாசல் தேடி. முடியட்டும் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம், விடியட்டும் உன்னுடைய நம்பிக்கையான விடியல். நீ ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டாய், எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது ஏன் பயப்படுகிறாய்? உன் அப்பா இருக்கிறேன் உனக்கு துணையாக. எல்லா பக்கமும் நான் இருக்கையில் வீணாக பயத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே. கண்மணியே, இனி உன்னோடுதான் நான் பயணிக்கப் போகிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி சுகமான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கஷ்டகாலத்திலும் சரி, சந்தோஷ காலத்திலும் சரி, உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னோடு பயணிப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன்னை எந்த தவறோ தீங்கோ கஷ்டமோ நஷ்டமோ நெருங்கவே முடியாது. உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் வாயடைத்து போகும்படி உன்னை வியக்கத்தகு மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயி தேவா. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் மனதை கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே என் கண்மணியே. சந்தோஷமாக இரு. இதுவரை எந்த சோகம் வந்தாலும் முகமலர்ச்சியோடு புன்னகைத்தோடு இருந்தாய். இப்பொழுது அதே புன்னகையை உன் மனதில் மட்டுமல்ல உன் முகத்திலும் பதியவை. அவர்கள் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அதனால் மனவேதனை அடைந்து உட்கார்ந்திருக்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ். உனக்கான வெற்றிக்கான வாழ்க்கை வழியை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. இது நாள் வரை நீ கடந்து வந்த கஷ்டமான பாதையெல்லாம் காணாமல் போகும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தை என் பிரியமான குழந்தைக்காக நான் ஏற்படுத்தி விட்டேன். இனி ஒளிமயமான மிக பிரகாசமான வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன் உள்ளத்தில் நான் இருக்கும் பொழுது உன் உள்ளத்தில் என்னை அமர வைத்து கொண்டு ஆலயமாக சென்று என்னை காப்பாற்றுங்கள், என்னை வாழ்க்கையை சீர்படுத்த வாருங்கள் சாயிநாதரே என்று நீ என்னை அழைப்பதும் கூப்பிடுவதும் ஏன் என்று எனக்கு புரியவில்லை என் குழந்தையே. நான் தான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் வீணாய் போகாது. இதுவரை பொறுமையோடு காத்திருந்த உனக்கு தக்க பதிலோடு உன் சாயப்பா வருவேன். உன் எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உன் வாழ்க்கை பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். இனிதான் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை வழங்கப் போகிறேன். எனவே என் பிரியமே, மகிழ்ச்சியாக இரு. இனி உன் வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது, பிறக்கப் போகிறது. உன்னுடன் நான் இருக்கிறேன். எனவே எதற்குமே கலங்காதே, மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய பகைவனும் பாராட்டும் அளவிற்கு உன் புகழ் இந்த உலகத்தில் ஓங்கி நிற்கப் போகிறது.
ராஜ வாழ்க்கையை மிக கம்பீரமாக வாழப்போகிறாய். நான் உனக்கு கொடுக்க நினைப்பது, நான் உனக்கு கொடுக்க ஆசைப்படுவது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே, ஒரு படி மேலாகவே இருக்கும் என் பிரியமே. எனவே பயப்படாதே. உன் மனம் மிகுந்த நன்மை வாய்ந்தது. அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பும் பொழுது உனது வாழ்க்கை ஆனந்தமாக, சந்தோஷமாக மாறிவிடும்.